வழக்கமாக இந்த படம் செம்ம மாசு சூப்பர்னு பேசுவாங்களா? அப்படிலாம் இல்லை. தேசிய விருது கொடுக்கணும், தேசிய விருது கண்டிப்பாக கொடுக்கணும், அதிநாதிரிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பார்த்தாலும் மசாலா இது கமர்ஷியல் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க. விசாரணை ஒரு கேப்டன் மில்லர் ஒரு விடுதலை படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உலகத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லது தான். படத்துக்கு தேவைன்னா ஆகணும். சங்கி அப்படிலாம் சொல்ல வேணாம். அது கண்ணு கலங்கதா கொதிக்குது, எனக்கு கொதிக்குது. வழக்கமாக இந்த படம் செம்ம மாசு சூப்பர்னு பேசுவாங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த எளிய மக்களின் உழைக்கும் மக்களுக்கான சினிமா. இங்கே எல்லாருமே இந்த சினிமாவை பார்க்க வேண்டிய இடம் இது. எல்லாருமே வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நிஜமாக நமக்கு நிறையா வலிக்கும். இங்கே இருக்க நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்பை நிஜமாக அங்கீகரிங்க. இனிமேல் வரக்கூடிய சினிமாக்கள் இந்த வெகுஜன மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்குமான சினிமாவாக இருக்கும். அதனால் அப்படி வழக்கமான சினிமாவை தயவுசெய்து பார்க்காதீங்க. இது ரொம்ப சூப்பரான சினிமா, பாருங்கள். அண்ணே, இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்களே, இந்த கேள்விக்கான உரிமையை கொடுக்க சினிமானது. இந்த கேள்வி என்னை கேட்கலண்ணே, இந்த கேள்விக்கான உரிமையான சினிமானது. எனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவைன்ற வார்த்தை கேட்கலன்னு மைக்க பிடிச்சிட்டு, இது எல்லா மக்களுக்குமான சினிமானது. இங்கே இருக்க காடுகளையும் மலைகளையும் வாழ்ந்தக்கூடிய மனிதர்கள் வந்து பஸ் இல்லாமல் வசதி இல்லாமல் இருக்க மனிதர்களை பற்றியுமான கதையாக இருக்கலாம். அங்கே போய் இன்னும் கடத்தல்கள் நடத்திருக்க மனிதர்களாக இருக்கலாம். இந்த அரசியல்வாதிகளோட தோலுரிக்கிற படமாகவும் இருக்கலாம். அப்படிலாம் எல்லாரையும் புரித்து இதில் நீங்கள் வாங்க, முதல்ல மக்களுக்கான மனிதர்களாக மாறுங்க. இங்கே இருக்க அரசு என்னவா செயல்படணும், இந்த உழைக்கும் மக்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு விஷயத்தை பேசி கண்டிப்பாக மிகப்பெரிய அவார்டு கிடைக்கும். தேசிய விருது கொடுக்கணும், தேசிய விருது கண்டிப்பாக கொடுக்கணும், அதிநாதிரிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் ரஞ்சித் சார், ராமலிங்கம் கலையெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கலை இயக்குனர்லாம் வேற லெவல் படம். தயவுசெய்து பாருங்க. வன்முறையே கிடையாது, வன்முறையெல்லாம் இல்லைங்க. அவ்வளோ கொடூரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்கு முன்னிலே முடியலைங்க. கண்ணு கலங்கதா கொதிக்குது, எனக்கு கொதிக்குது. அவ்வளோ பிரச்சனை அங்கே பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். அப்படி என்னையா வாழ்ந்து என்னையா சாதிக்க போகிற அந்த அரசியல்வாதி வேணாம். தயவுசெய்து மக்களை காப்பாற்றுங்க, எல்லாருக்கும் மனிதாபத்தோடு இருங்க. இது வந்து அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய படம். இந்தியாவுக்கே சவால் விட்டுக்கார் அதிநாதிரை. மறுபடியும் பார்க்கணும், என்னால் முடியல, மறுபடியும் உள்ள 4-5 பார்க்கணும். ஸ்டோரி வந்து இந்த நக்சல் சரண்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணின ஒரு கதை. இது வந்து யாரையுமே அட்டாக் பண்ணாமல், எந்த பார்ட்டியும் அட்டாக் பண்ணாமல் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்க. இது வந்து மஸ்ட்டு எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அரசியல் வந்து ஒரு பின்னாடி எப்படி நடக்குதுன்னு கெத்து தினேஷ் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், கலையரசன் இந்த ஃபேக் சரண்டர் ஸ்கேம் மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்கேம் இருக்குது. கலையரசனை வந்து கொன்னுடணும்னு ஒரு ஸ்கேமு இந்த படத்தில் போட்டாங்க தலைவனை. ஸோ செம்மையாக இருந்துச்சு படம். உண்மையாக அவரோட ஆக்டிங்கு எனக்கு இன்னொரு விசாரணை ஒரு கேப்டன் மில்லர் ஒரு விடுதலை படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல ஒரு தரமான ஒரு படம் ப்ரோ. ஒரு ரியல் இன்சிடென்ட், ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட். அது வந்து நம்மளால் அங்கேருந்து வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே நம்மளுக்காக வந்து படமாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மள உலகத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லது தான். இப்போ இருக்கான்னு வந்து தெரியாது, பட் ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஓல்ட் சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும் போதே வந்து அப்படி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ தினேஷ் அவரோட மாஸ் என்ட்ரி வந்து சூப்பராக இருந்தது. என்ன ஸ்டோரி, என்ன சொல்ல வராங்க? உண்மையாக நடந்த ஒரு கதையை காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தா தான், இப்போ நம்ம சொல்லிட்டோன்னா ரிவீல் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். தினேஷ், கலையரசன் எப்படி பண்ணியிருக்காங்க? 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லேருந்து டைரக்ஷன்லேருந்து கேமராலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வழக்கமாக எல்லா படத்துலையும் கலையரசன் அவர்களை வந்து இந்த படத்துலையும் படத்துக்கு தேவைன்னா ஆகணும், படத்துக்கு தேவைப்பட்டால் செத்துருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மலை பூமி காடு எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. எல்லோரும் வாழறதுக்கு இடம்ன்றது சொல்லியிருக்காங்க படத்தில். ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு நக்சலைட் எப்படி ஒரு அப்பாவி மனுஷனும் நக்சலைட்டாக மாறுறான், எப்படி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வர திட்டத்தை வந்து எப்படி அவன் எதிர்த்து போராடுறான்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்து பழங்குடி மக்களும் நாதியற்றவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா ஒரு சிவப்பு சட்டம் வருவான்றது படத்தில் சொல்லி தான் படத்துக்கு மையக்கிறது தான். கலையரசு வந்து கடைசியாக செத்துறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு ரொம்ப தண்ணியாக வருது. கடைசி ஒரு ஒப்பாரி சாங் மாதிரி ஒரு 4 லைன் வருது. அந்த சாங்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறேன், ரொம்ப ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி நம்மளால் வெளியே வர முடியல. அதை பற்றிலாம் நம்ம சங்கி அப்படிலாம் சொல்ல வேணாம். அது மாதிரி நம்ம எதுவும் கொண்டு போடுவாங்கன்னா, இது நடந்த கதை, சில புணர்வுகளும் இருக்குது, அருமையாக இருக்குது இந்த படம். இது வந்து உண்மையின் சம்பவம் தான், ஏற்கனவே நடந்த சம்பவம். நம்ம பேக்ரவுண்டில் இப்போ ரோலிங் டைட்டிலில் போட்டுருந்தாங்கல்ல, அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அது நடந்த சம்பவத்தை அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க தான்
படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு கொஞ்சம் டெலிவர் பண்ணுறாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தாவே ஆல் த ஸ்டோரிஸ் ஆர் வெரி ஆஃப் பீட். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் மசாலா இது கமர்ஷியல் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. நிறைய பேர் வந்து விமர்சனம் பாரஞ்சித்னாலே ஒரு ஜாதி படம் தான் எடுப்பாரு இந்த மாதிரி நம்ம இப்போ லோகேஷ் கனகராஜன் கூட பார்த்தா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இப்போ பாரஞ்சித்துக்கு பார்த்தா அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. அவங்களுக்கு அவங்கவுங்க விஷயம் தான் வந்து பர்ஃபெக்டாக அவங்களால பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க.